சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் 3 பேருக்கு நம்மாழ்வார் விருதுகளையும் வழங்கிய முதலமைச்சர் விஜய் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை சார்ந்த புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், மேலும் விவரங்கள். காவல் மற்றும் தீயணைப்பு துறையை சார்ந்த பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். புதிதாக காவலர்களுக்காக கட்டப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கட்டிடங்களை காவல் மற்றும் தீயணைப்புத்துறை பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி டிஎன்பிசி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 12 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் வழங்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் 3 பேருக்கு நம்மாழ்வார் விருது முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள 3 நபர்களுக்கு 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதுகளை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 2020 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான சிறந்த உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருதுகளை நல்ல சிவம், சுப்பிரமணியன், அதே போன்று திருமதி சாதனா ஆகியோருக்கு முதலமைச்சர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.